ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெஜ் புலாவ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல பொலன்னு உதிரியான இந்த வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நான் பாத்திரத்தை வந்து சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூனு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் 2 ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஒரு அன்னாச்சி மொக்கு, 4-5 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் செவக்க வறுத்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் பாருங்கள் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது அதை வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூடவே காரத்துக்காக 5 மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே மல்லி இலையும் சேர்த்து ஜஸ்ட் வதக்கிட்டு நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன பிரியாணி கொட்டை, அதாவது தட்டைப்பயிறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதெல்லாம் நல்லா நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கணுங்க. வதக்கிட்டு நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. காயுமே நல்லா வெந்துட்டுக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. தட்டு போட்டு மூடிட்டு இது மேலே நல்லா ஒரு வெயிட் வச்சுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே நான் வந்து கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளோட வெஜ் புலாவ் வந்து எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது நம்மளோட வெஜ் புலாவ். நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அடிப்பிடிக்காமல் அதே சமயம் கருகாமல் நம்மளோட வெஜ் புலாவ் வந்து இந்த மாதிரி பொலன்னு சூப்பராக வருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.